இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆன் ரீல்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் உங்களுக்கு ஒன்ஸ் எலிஜிபிள் ஆயிருச்சுன்னா இதுல இருந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு ரீல்ஸ் கிஃப்ட் வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறதுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றதுன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம இதுக்கு வந்து பெருசா எந்த விதமான ஒரு ஸ்டெப்ஸும் வந்து எடுக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம், நமக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சுன்னா ஸோ நம்ம போடக்கூடிய ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் கிஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீல்ஸ் மேலே சின்னதா வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட வீடியோஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நீங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து கிஃப்டை வந்து பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்ட் கிஃப்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி அவங்க வந்து பண்றது மூலியமாக நீங்க வந்து மணி வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் மூலியமாக. ஸோ சிம்பிளா யூடியூப்ல எப்படி வந்து சூப்பர் டேங்க்ஸ், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் இப்போ வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்க எலிஜிபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க ரீல்ஸ் போடுறப்ப உங்களுக்கு சென்ட் கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஆடியன்ஸ் நீங்க போடக்கூடிய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களா விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமாக நீங்க இன்ஸ்டாகிராம்ல மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படியே அவங்க வந்து ஆடியன்ஸ் உங்களுக்கு ரீல்ஸ் கிஃப்ட் வந்து சென்ட் பண்றாங்கன்னா ஸோ எப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு $25 வந்து இருந்துச்சுன்னா ஸோ நீங்க அந்த அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா வந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ்னா நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க அந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்ளை பண்றப்ப. ஸோ அந்த பேங்க்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். அந்த $25 வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து வித்ட்ரா வந்து எடுத்துக்க முடியும். சோ இப்ப எப்படி வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கிஃப்ட் சென்ட் பண்றது அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட் கிஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கிரியேட்டர் வந்து அந்த கிஃப்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருந்தாருன்னா அங்கே வந்து சென்ட் கிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சென்ட் கிஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். 10 ஸ்டாரு, 50 ஸ்டார், 100 ஸ்டார், 200 ஸ்டார், 300 ஸ்டார் இந்த மாதிரி வந்து ஸ்டாராக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேலன்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து 0ல் தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட் டு பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 45 ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து 95 rupees, அதுக்கப்புறம் 140 ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து 280, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 1200 ஸ்டார்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டார் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அந்த ஸ்டாரை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எது வாங்குறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வேலெட்டு, நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ரெடீம் கோடு, யூபிஐ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இதில் எதுலையாச்சும் நீங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ஸை வந்து வாங்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பேலன்ஸில் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இந்த பேலன்ஸில் ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டருக்கு ஜஸ்ட் அந்த சென்ட் கிஃப்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வந்து அவருக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவருக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து ரீல்ஸ் கிஃப்ட் வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்றாங்கன்னா நீங்க வந்து ஆன் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அவரு அதன் மூலியமாக வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நீங்க எனபிள் பண்ணிட்டு உங்களோட ரீல்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றப்ப நீங்க ரீல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே அலோ ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணணுமா இல்ல வேணாமான்னு வந்து கேட்கும். ஸோ அலோ அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா சென்ட் கிஃப்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ்ல வந்து ஷோ ஆகும். அதை ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் கிஃப்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா நீங்க ரீல்ஸ் போஸ்ட் பண்றப்ப அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸை பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸை பத்தி செப்பரேட்டா வேற எதுவும் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.